ஒரு நாள் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன். 3 நாள் விருந்து. அற்புதம். கூட்டு எண்ணெய், பிரியாணி எண்ணெய், நூடுல்ஸ் எண்ணெய், இது மாதிரி விதவிதமான உணவு. சாப்பிட முடியல, வயிறு இடைங்கூடல, அந்த அளவுக்கு விருந்து அளித்தாங்க. 3 நாள் முடியும் பொழுது என்னடா இப்போ பார்த்தாலும் திங்கிறதுக்கே பிறந்திருப்பானாட்டிருக்குது. 3 நாள் தான் நல்லா சாப்பிட்டான்ல, ஊர் பக்கம் போய்ட்டு தொலைய வேண்டியதானே, எங்கே உசுரை வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க. என்ன பார்த்து 3 நாள் நல்லா கவனித்தாங்க. நமக்கு மதிப்பில்லையாட்டுக்குதுன்னு சொல்லி நான் ஒரு விதமாக நினச்சேன். அப்புறம் தான் தெரியுது, விருந்தாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் 3 நாள் தான் அளவு. 3 நாள், ஒன்லி 3 days. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா வச்சுக்க, எதாக இருந்தாலும் மதிப்பு இருக்காது, நல்லது நடக்காது, எதுவும் விளங்காது. அது மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கினீங்கன்னா வச்சுக்க, ஒரு செயல்பாடுகளை சரியாக முறையில் நடைமுறைப்படுத்தினீன்னு வச்சுக்க, அடுத்தவங்கள யோசனை கேளு, நீயே முடிவு எடு. ஒரு நல்லதுக்கு போ, தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்ப நீயே வந்துரு. அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்த்த இப்போ நான் சொன்னேன் பாரு, அதுதான் நடக்கும். மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது, நல்ல குணங்கள் இருக்காது. இது மாதிரி வெவ்வேறு விதமான நிலைப்பாடுலாம் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எதையுமே ஒரு தடவைக்கு 100 தடவை இல்லாட்டி கூட ஒரு 20 தடவையாவது யோசித்து செஞ்சோம்னு வச்சுக்க, நம்ம வாழ்க்கை, நம்ம இருக்கிற இடம், நம்மளோட தகுதி, நம்மளுடைய தராதாரம் எதுவுமே அருமையாக அற்புதமாக இருக்கும். ஆமாம், நம்ம மதிப்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும், நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அடுத்தவங்க போயிடுச்சான்னு 2 ஊரை தான் கொட்டுவாங்க. ஆனால் நம்மளோட மதிப்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும்.